இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கோ, என் ஆசிரியர் பெருமக்களுக்கோ, என் போன்ற மாணவ செல்வங்களுக்கோ என் அன்பான சலாத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முத்துவேல் கருணாநிதி. அகமாகி புறமாகி ஆனந்தம் மயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலமாகி ஒளியாகி நெஞ்சமெல்லாம் நிறைந்த தமிழ் தாயின் தலைவரான சட்டமன்ற கதாநாயகன் கலைஞரை பற்றி அவையோரை வணங்கி தொடங்குகின்றேன். நல்ல கருத்துக்களை இயங்கி தமிழன் மடியில் மயங்கி உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி தமிழகத்தின் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் பணியாற்றிய கலைஞரின் நீண்ட நெடிய வாழ்க்கை பயணம் என்பது மகத்தான சாதனைகளை உள்ளடக்கியது. ஒருவர் தலைவராக வரும் பொழுது அவர்களுடன் விமர்சனங்களும் வர தொடங்கும். அவர் ஆட்சியில் இருந்த போதும் சரியே, இல்லாத போதும் சரியே, அவர்களின் மேல் விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லை. திராவிடத்தால் விடுங்கள் என கூறுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் கலைஞர் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. கலைஞர் என்பது வெறும் பெயர் அல்ல, நாட்டு அரசியலின் அடையாளம். அப்படி மகத்தான சாதனை என்று கூறப்படுவது மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட்டது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தமிழ்நாட்டை பட்டினி சாவு இல்லாத மாநிலமாக ஆக்கினார். புரட்சி திட்டத்தை கொண்டு வந்தவர், வங்கி கடனை தள்ளுபடி செய்தவர், மெட்ராஸ் மகாலயம் என்பதை சென்னையாக்கியவர் கலைஞர். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். அரசு பணியாளர்களுக்கும் மத்திய அரசு பணியாளர்களுக்கும் இணையான ஊதியம், அரசு பணியாளர்கள் இருந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி, விடுதலை வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் நினைவங்கள் அவர்கள் குடும்பத்தாருக்கு நிதி. தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் அவர்தான். அதிக நாள் முதல்வராக இருந்தவரும் அவர்தான். அதிக காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்தவரும் அவர்தான். உள்ளாட்சி கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தலை நடைமுறைப்படுத்தினார். முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றும் அதிகாரத்தை பெற்று தந்தார். இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவித்தது. உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% தனி இடஒதுக்கீடு. இடமில்லா ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியவர். வீடில்லா ஏழைகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் கண்டவர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனி மனிதன் இரத்த நாணங்களில் கலைஞரின் உணர்வோடு உறவாடியவர் கலைஞர். கலைஞர் என்னும் போராளி, அவர் சூரியன் என்ற சூறாவளி. கலைஞர் என்பது நூற்றாண்டு, இது வாழ்க்கை ஒரு புத்தமிழ் உண்டு. மூகா என்பது தமிழுக்கு முகவரி, வரலாற்று தமிழனுக்கு கிடைத்த முகவரி. பேனா என்பதன் கலைஞரின் அடைகலம், அவர் பெயரே இந்த ரத்தத்திற்கு படைகலம். அலை வென்றவன், தலை வென்றவன், படை கொண்டவன், தன்னை எதிர்த்து நின்ற எதிரிகளுக்கு சிறை வைத்தவர். படை கொண்டவன், தடை வென்றவன், வினை கண்டவன், தமிழ் போர்வர், தன் நாட்டுக்குள்ளே தமிழ் என்றவன்.